காசியிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் விஸ்வநாதர் ஒரு நாள் சந்நியாசி துறவு வேடம் பூண்டு கையிலே பிச்சை பாத்திரத்தை ஏந்தி காசி மாநகரத்து வீதிகளிலே ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை கேட்கிறார். இவருக்கு யாருமே பிச்சை போடவில்லை. ஒருவேளை பிச்சைக்காரனுக்குரிய சரியான உருவத்தை அவர் தேர்ந்தெடுக்காமல் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வந்து விட்டாரோ என்னவோ. அதனால் ஒரு நாள் முழுக்க அந்த காசி மாநகரத்து வீதிகளிலே நடந்து பிச்சை கேட்கிறார். ஒருவரும் இவருக்கு பிச்சை கொடுப்பார்கள். மாலை நேரம் நெருங்குகிறது. மிகவும் தளர்ச்சி உறுகிறார். மனித வேடம் பூண்ட பிறகு அவரும் ஒரு சாமானிய மனிதர் தானே. இறைவனாக இருந்தாலும் மனித வேடத்திற்கு வந்த பிறகு மனிதனுக்குரிய அத்தனை துன்பங்களும் இறைவனாக இருந்தாலும் அவரையும் பற்றி கொள்ளத்தான் செய்யும். அப்படி ஒருவரிடமும் பிச்சை பெறாத காரணத்தினால் அந்த காசி மாநகரத்தின் கடைக்கோடியில் சென்று அங்கு கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்று செல்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு தொழு நோயாளி இரத்தமும் சதையுமாக இரத்தம் சீழுமாக கை கால்கள் எல்லாம் ஒழுகி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அவன் சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருள்களில் 4 பாகமாக பிரித்து அவனுக்கு நட்புறவாக இருக்கக்கூடிய ஒரு 3 நாய்கள், அந்த 3 நாய்களுக்கும் 3 பங்கினை பிரித்து வைத்து தனக்கு ஒரு பங்கினை உணவை உட்கொள்வதற்காக அவன் எடுத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே அங்கே பெருமான் பிச்சாண்டி வேடத்திலே பிச்சைக்காரனாக சென்று அவனிடம் செல்கிறார். அவனிடம் சென்று, ஐயா, எனக்கு மிகவும் பசி எடுக்கிறது, எனக்கு உணவு வேண்டும், தயவு செய்து கொஞ்சம் உணவு கொடுக்கிறீர்களா என்று பிச்சைக்காரன் வேடம் அணிந்த சிவபெருமான் இன்னொரு தொழுநோயாளி பிச்சைக்காரனிடம் பிச்சை கேட்கிறார். அவன் இவரை பார்த்துவிட்டு 3 பங்கினை அந்த நாய்களுக்கு கொடுத்து விட்டு தனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கினை பெருமானுக்கு கொடுக்க முன் வருகிறார். அப்பொழுது பெருமான் அந்த தொழுநோயாளி பிச்சைக்காரனிடம் கேட்கிறார், நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தொழுநோயாளி சொல்கிறார், ஐயா, நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் மிகுந்த பசி மயக்கத்தோடு இருக்கிறீர்கள், ஆதலால் நீங்கள் முதலில் உணவை உட்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அந்த தொழுநோயாளி சொல்கிறார். பெருமான் விடவில்லை. இல்லை இல்லை, நான் உணவை உட்கொள்வதற்கு முன்னாலேயே நான் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன், அப்புறமாக நான் நீ கொடுக்கின்ற உணவை நான் உட்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது அந்த தொழுநோயாளி சொல்கிறான், நீங்கள் யார் என்பது நீங்கள் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்பது நீங்கள் என்னிடம் வந்து உணவை கேட்ட பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் இந்த காசியிலே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான், உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உணவை அளிக்கக்கூடிய அன்னபூரணியின் கணவன் என்பதை நீங்கள் வருகின்ற பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன். இந்த இரத்தமும் சீழும் வடிந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் எந்த மனிதர்களும் நெருங்கி வரமாட்டார்கள். அப்படி என்னிடம் நெருங்கி ஒருவர் வந்து இந்த சீழ்பிடித்த கையினால் உணவை வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் அது இந்த காசியிலே இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய விஸ்வநாதனை தவிர வேறு யார் என்னிடம் வந்து நெருங்க முடியும்? அவ்வளவு உயர்ந்த எண்ணம் இந்த பெருமானை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும் என்று அந்த தொழுநோயாளி சொல்கிறான். அவனுடைய அந்த எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட பெருமான் அவனுடைய அந்த தியாக உணர்வு, தனக்கு கிடைத்த உணவை கூட அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுத்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு மகிழ்கின்ற அந்த பரந்த மனப்பான்மை கருதி அவனை தொடுகிறார். அவனை தொட்ட பிறகு அவன் உடல் முழுதும் இருந்த அந்த தொழு நோயானது நீங்கி தங்கம் போன்ற ஒரு பொன்மேனியை அவன் பெற்றான் என்று
ஒரு பழங்கதை கூறுகிறது. இது மனிதன் இறந்து வாழ்வதால் ஏற்படுகின்ற வாழ்விலே துன்பங்கள், அந்த துன்பத்தினால் வரக்கூடிய மன கஷ்டங்கள், இப்படியாக எண்ணுதற்கு அரிய விடயங்கள் இந்த மனித வாழ்விலே நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது திருமந்திர பாடலுக்கு வருவோம். திருமூலர் உணவு கொடுத்தலை பற்றி அவர் சொல்கிறார். ஆர்க்கும் இடுமி அவர் இவர் என்னென்னி. உணவை கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு முடிவு செய்து விட்டால், எந்த பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை கொடுப்பதற்கு முன் இவர் நல்லவரா, கெட்டவரா, உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, ஏழையா, பணக்காரனா என்று தராசு கோலை தூக்கி கொண்டு அலையக்கூடாது. ஆர்க்கும் இடுமி, யாராக இருந்தாலும் கொடுங்கள். அது கொடுப்பது உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னென்னி. அவரா இவரா என்று நாம் அதிலே எண்ணி பேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவர் இஸ்லாம் சமயத்தவரா, கிறிஸ்துவ சமயத்தவரா, பௌத்த சமயத்தவரா, சமண சமயத்தவரா என்று தர்மம் செய்வதிலே நாம் பாகுபாடு காட்டுதல் கூடாது. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்ணன்மின். பார்த்து இருந்து உண்ணன்மின். அப்படி என்றால் நாம் உணவை உட்கொள்வதற்கு முன் வேறு யாராவது விருந்தினர்களோ சுற்றத்தார்களோ வருகிறார்களா என்று வாசலில் நின்று பார்த்து விட வேண்டும். யார் வருகிறார்கள் என்று பார்த்து விட்டுதான் பார்த்திருந்து உண்ணன்மீன். யாரும் வரவில்லை என்ற பின்னால் தான் நாம் உணவையே உட்கொள்ள செல்ல வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். பார்த்து இருந்து உண்ணன்மின் பழம்பொருள் போற்றன்மின். நாம் உண்ணுவதற்கே இயலாத கெட்டுப்போன உணவுகளை நாம் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடாது. நம்முடைய உடலுக்கு உபாதை தரக்கூடியது என்று நீங்கள் ஒரு உணவை முடிவு செய்து விட்டால், அந்த உணவை எந்த உயிர்களுக்கும் கொடுத்து நாம் அந்த பாவத்தையே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பார்த்திருந்து உண்ணன்மின் பழம்பொருள் போற்றன்மின். பழைய உணவுகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவற்றை நாம் கொட்டிவிட வேண்டும். வேட்கை உடையீர். அடுத்த வரி சொல்கிறார், வேட்கை உடையீர். எப்பொழுதும் உணவின் மீதாக ஒரு பெரும் காதலை நாம் வைத்திருத்தல் கூடாது. உணவினுடைய நோக்கம் எதுவென்றால் இந்த உடலை வளர்ப்பது மட்டும்தான். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கொண்டேன். உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று இன்னொரு திருமந்திர பாடலிலே திருமூலர் சொல்கிறார். பார்த்திருந்து உண்ணன்மீன் பழம்பொருள் போற்றன்மீன் வேட்கை உடையீர். உணவின் மீது மிகப்பெரிய காதலை வைக்கக்கூடாது என்று திருமூலர் சொல்கிறார். உணவின் மீதானது உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ற அளவிலே பற்று இருக்க வேண்டுமே ஒழிய, அதுதான் நம் வாழ்க்கைக்கு முதன்மையானதும், அதுதான் நாம் வாழ்வதற்கு தோற்றுவாயாகவும் இருக்கக்கூடியது என்று பெரும் முக்கியத்துவத்தை தர வேண்டாம் என்று திருமூலர் சொல்கிறார். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன் என்கிறார். உணவை உட்கொள்ளும் போது விரைந்து ஒல்லை உண்ணன்மீன். உணவை உட்கொள்ளும் போது நிதானமாக சுவைத்து மெதுவாக சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். வேக வேகமாக உணவை உட்கொள்ளக்கூடாது. வேகமாக உணவை உட்கொண்டால் மென்று உண்ணாமல், நமக்கு இறைவன் பற்களை கொடுத்திருப்பதற்குரிய காரணமே இந்த பற்களானது நமக்கு ஒரு கிரைண்டரை போல பயன்படுகிறது.
குடலினுடைய சரிபாதி வேலையை நம்முடைய பற்கள் செய்ய வேண்டும். நமக்கு அஜீரண கோளாறு மற்றைய குடல் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடாது என்றால் நாம் உண்ணுகின்ற உணவை விழுங்கி விழுங்கி உண்ணக்கூடாது. அவற்றை மெதுவாக அரைத்து உண்ண வேண்டும். விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. இது கடைசி வரியாக சொல்கிறார். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. காகங்கள் தனக்குரிய உணவு கிடைத்தால் கூட, மிகப்பெரிய அளவிலே பசி இருந்தால் கூட, அவை அந்த உணவை கண்டவுடன் தானாக உடனடியாக உணவை உட்கொள்ளார். தன்னுடைய இனத்தாரை எல்லாம் அழைத்து, எவ்வளவு பசி இருந்தாலும் தன்னுடைய கூட்டத்தை அழைத்து எல்லோரும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் உள்ளது. அப்படித்தான் மனிதர்கள் தங்களுக்கு சிறப்பான உணவுகள் எது கிடைத்தாலும் அவற்றை எல்லோரிடம் பகிர்ந்து உண்டு வாழ்வதே இந்த தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பான விருந்தோம்பல் முறையாகும். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. இந்த திருமந்திர பாடல் முழுமையாக நமக்கு உரைப்பது, ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மீன் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்ற பாடல் மூலமாக இந்த தமிழ் சமூகம் போற்றி வந்த விருந்தோம்பல் முறையை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார் திருமூலர். மீண்டும் ஒரு திருமந்திர பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்க இருக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.